கங்குவா விமர்சனம் ஒருத்தர் பேசினப்போ போனேன். ஒரு இன்டர்வியூவில் எடுத்தாங்க. எடுத்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அவனை அசிங்கமாக திட்டிட்டு தான் நான் இன்டர்வியூஸை ஸ்டாப் பண்ணேன். நான் என்ன கேட்குறேன், ஒருத்தன் சினிமா எடுத்தான், 1000 கோடி பணத்தை போட்டு பணம் எடுத்தான். எவனாவது இந்த திரைப்படத்தை மக்களுக்கு கொடுத்து மக்களை டார்ச்சர் பண்ணி இந்த படம் அட்டா ஃப்ளாப் அப்படி அவன படம் எடுப்பான்? வாய்ப்பே கிடையாது. அவன் தன்னுடைய அதிகபட்ச ஆசையை, அதிகபட்ச கற்பனையை திரைப்படம் எடுத்தான். சம்டைம்ஸ் ஸ்க்ரீனில் தவறாயிடும். யாராலும் ஏவிஎம் செட்டியார் சொன்ன மாதிரி இந்த படம் ஓடுன்னு சொல்ல தெரிஞ்ச ஒருத்தன் என்ற வேலைக்கு வா, மாசம் மாசம் 1 கோடி ரூபாய் சம்பளம் தரேன். ஸோ அது சினிமாவில் பண்ண முடியாது. ஸோ இதுதான் லாஜிக். ஒருத்தன் வரான் ஏ சிவா டேய் அப்படின்னு, ஏ சூர்யா, அவனுக்கு அந்த ரைட்ஸை யார் கொடுத்தது? நான் அவன் வீட்டு வாசலுக்கு போறேன், அவனை வெளியே கூப்பிட்டு டேய் அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டி பிள்ளைல நான் திட்டிடலாமா? எனக்கு அந்த ரைட்ஸை. இப்போ நீ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போலாம்ல சார், என் வீட்டு வாசல்ல நின்று என் பொண்டாட்டி பிள்ளையை திட்டான். இப்போ நான் ஸ்டேஷன் போலாம்ல சார், இவன் தியேட்டர் வாசல்ல நின்று சிவாவையும் சூர்யாவையும் திட்டான். அதாவது ரைட்ஸ் இதான் நான் பேசினேன். அத்தோட தான் அவன் ஸ்டாப் ஆனான். அத்தோட நின்றுச்சு. அவனும் பேசுறதில்ல, அவனை சுத்தி இருக்க எல்லாருமே நிறுத்திட்டானுங்க, கம்ப்ளீட்டா நிறுத்திட்டானுங்க.